நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் செல்வோம். අපි සන්තෝෂයෙන් දෙවියන් වහන්සේගේ වචනයට ගමන් කරන්නට යනවා. நாம் வழமை போல் திருப்பிக் கொள்வோம் யாக்கோபு புத்தகம் முதலாவது அதிகாரத்திற்கு. අපි කලින් සතිය වගේ යාකෝබ් පළවෙනි පරිච්ඡේදයට යමු. போன வாரத்தில் நாங்கள் 17வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். ගිය සතිය අපි 17 වෙනි පදේ ඉඳලා අපි බලන්න පටන් ගත්තා. இன்றைய தினத்தில் 18வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். අද දවසේ අපි 18 වෙනි පදේ ඉඳලා අපි බලන්න යනවා. அப்ப 17வது வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் சகலத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்றார். 17 වෙනි පදේ කරනකොටගෙන බැලුවා සෑම සම්පූර්ණ දීමනාව උන්වහන්සේ අපට ළම සපයනවා. கர்த்தர் மனிதர்களுக்கு காற்றை கொடுக்கிறார் சுவாசிப்பதற்கு. මනුෂ්‍යයන්ට දෙවියන් වහන්සේ හුස්ම දෙනවා හුස්ම ගන්නට. தண்ணீரை கொடுக்கிறார் குடிப்பதற்கு. ජලය උන්වහන්සේ දෙනවා පානය කරන්නට. மழையை பெய்ய செய்கிறார் பயிர்கள் விளைச்சல் அடைவதற்கு. වැසි වසනවා ධාන්‍ය பலதாව හට ගන්නට. கர்த்தர் ஒரு நாளும் அவருடைய கிருபைகளை இந்த உலகத்திற்காக நிறுத்தி போடுறது கிடையாது மனிதனை பார்த்து. මේ මනුෂ්‍යව දේශ බලලා උන්වහන්සේගේ කරුණාව මේ ලෝකයට උන්වහන්සේ වළක්වන්නේ නැහැ. கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ සියලු දේම සපයමින් සිටිනවා. இதை குறித்து தான் நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தோம். මේ ගැන තමයි අපි ගිය සතියේ අපි කතා කළේ. இப்போ 18வது வசனம் இப்படி சொல்கிறது. 18 වෙනි පදේ මේ ආකාරයෙන් කියනවා. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் பலனாகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். අප උන්වහන්සේගේ මැවිලි වල නාඹුල් ඵල විශේෂයක් වන පිණිස තමන්ගේම කැමැත්ත ලෙස සත්‍යතාවයේ වචනයෙන් අප ඉපදෙව්සේක. இந்த வசனம் சொல்கிறது මේ වචනේ කියනවා கர்த்தர் முதலாவது சித்தம் கொண்டு என்று சொல்கிறது. ස්වාමින් වහන්සේ ප්‍රථමයෙන් තමන්ගේ කැමැත්ත ලෙස அதாவது என்னத்தை சித்தம் கொண்டு இருக்கிறாராம்? කුමක් ගැනද උන්වහන්සේ කැමැත්ත තබා තිබෙන්නේ? எல்லா சிருஷ்டிகளிலும் நாம் முதற்பலனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. මේ සියලු මැවිලි වලින් අපි ප්‍රථම ඵල නාඹුල් ඵල විශේෂයක් වන පිණිස. அதனால கர்த்தர் என்ன செய்தாராம்? கிறிஸ்துவை கொண்டு அல்லது அவருடைய குமாரனை கொண்டு மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். ඒ නිසා උන්වහන්සේ මොනවද කරේ? උන්වහන්සේගේ පුත්‍රයන්න් කරනකොටගෙන නැවත අපේ උපදවලා තියෙනවා. எப்படி அவருடைய குமாரன் என்று நாம் சொல்கிறோம்? කොහොමද උන්වහන්සේගේ පුත්‍රයන්න් කියලා අපි කියන්නේ? வசனம் என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்தில். වචනය කියලා මෙම ස්ථානයේ සඳහන් වෙනවා. வசனத்தை கொண்டு அதாவது வசனமும் குமாரனும் ஒன்று. මේ වචනය සහ මේ පුත්‍රයන්න් කියන්නේ එකයි. அப்போ இந்த வசனத்தை கொண்டு நம்மை கர்த்தர் புதுப்பித்திருக்கிறார் அல்லது மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். මේ වචනය කරනකොටගෙන අපිව උපදවලා නැවත උන්වහන්සේ අපිව උපදවලා තියෙනවා. அப்போ இதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். මේ ගැන තමයි අපි කතා කරන්න යන්නේ. முதலாவது சித்தம் கொண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். තමන්ගේ කැමැත්ත ලෙස කියලා. ஏன் கர்த்தர் சித்தம் கொண்டு தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டும்? ඇයි උන්වහන්සේ කැමැති වෙලා තමන්ගේ පුත්‍රයන්ව එවන්ට අවශ්‍ය? ஏன் கர்த்தர் ஒரு தீர்மானத்தை எடுத்து அனுப்ப வேண்டும்? ඇයි ස්වාමින් වහන්සේ එක තීරණයක් අරගෙන ඒක කරන්න අවශ්‍ය? ஏன்னா நம்ம மேல கர்த்தர் வைத்த அன்பு. ඇයි කිව්වොත් අප කෙරේ උන්වහන්සේ තබා තිබෙන උන්වහන්සේගේ ප්‍රේමය. கர்த்தர் நம்ம மேல அன்பு வைத்ததனால் උන්වහන්සේ අප කෙරේ උන්වහන්සේගේ ප්‍රේමය තබා තිබෙන නිසා அந்த அன்பின் விளைவாக கர்த்தர் ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார். ඒ ප්‍රේමය කරනකොටගෙන උන්වහන්සේ තීරණයක් ගන්නවා. என்ன தீர்மானம்? මොකක්ද ඒ ගන්න තීරණය? இந்த உலகத்தில் இந்த மனிதர்களை ரட்சிக்க வேண்டும். මේ ලෝකයේ මේ ජනතාව ගලවන්න අවශ්‍යයි. இந்த மக்களை ரட்சிக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் கொடுக்க வேண்டும். මේ ජනතාව ගලවන්න අවශ්‍ය නම් මගේ ඒකජාතක පුත්‍රයන්ව මම ලෝකෙට වන්න ඕනි. ஆனா சில சமயங்கள்ல நம்ம தான் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க மாட்டோம். සමහර වෙලාවට අපි තමයි උන්වහන්සේට ප්‍රථම ස්ථානෙ දෙන්නේ නැත්තේ. நம்ம என்ன செய்வோம்? අපි මොනවද කරන්නේ? நம்மளுடைய உலக வேலைகளை கவனிப்போம். අපි ලෞකික දේවල් ගැන අපි අවධානය යොමු நம்ம කරනවා. இந்த உலகத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்போம். අපි මේ ලෝකය ගැන කල්පනා කරගෙන ඉන්නවා. வாழ்க்கையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்போம். අපේ ජීවිතය ගැන අපි කල්පනා කරගෙන ඉන්නවා. எப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம மட்டும் உயர்ந்து செல்வது அப்படிங்கறத யோசிப்போம். හැමෝටම වඩා අපි කොහොමද ඉදිරියෙන් ගමන් කරන්න කියලා කල්පනා කරනවා. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது பாருங்க. නමුත් ස්වාමින් වහන්සේ ආකාරයෙන් නෙමෙයි බලන්න. கர்த்தர் முதலாவது தம்முடைய சித்தத்தில் நம்மை முதலாவது நினைக்கின்றார். උන්වහන්සේගේ කැමැත්තේ ප්‍රථමයෙන් අපගෙන උන්වහන්සේ කල්පනා කරනවා. முதலாவது அவர் ஒரு தீர்மானம் எடுக்கின்றார். ප්‍රථමයෙන් උන්වහන්සේ තීරණයක් ගන්නවා. இந்த உலகத்தில் யார் முக்கியம் என்பதற்கு அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். මේ ලෝකේ කවුද වැදගත් කියන එකට උන්වහන්සේ තීරණයක් ගන්නවා. அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளில் எது முக்கியம் என்ற ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கின்றார். උන්වහන්සේ මැව්වා වූ මැවි මේ මොකද්ද වැදගත් කියන තීරණය උන්වහන්සේ ගන්නවා. அப்போ மனிதர்கள் தான் முக்கியம்ன்றதை அவர் சிந்திக்கின்றார். එතකොට මනුෂ්‍යයන් තමයි වැදගත් කියලා උන්වහන්සේ කල්පනා அப்போ කරනවා. ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார். උන්වහන්සේ තීරණයක් ගන්නවා. என்னுடைய குமாரனை அனுப்பி මගේ පුත්‍රයන්න් වේවලා இந்த உலகத்தில் மனிதர்களை நான் மீட்க போகிறேன். මේ ලෝකේ මනුෂ්‍යයන්ව මම ගලවන්ට යනවා. இந்த உலகத்துல இருக்க ஆடு மாடுகளை இல்ல, මේ ලෝකේ සිටින එළුවන් හරකුන් නෙමෙයි, மர செடி கொடிகளை அல்ல, ගස්වල කොළවල් නෙමෙයි, மனிதர்களை நான் மீட்க போகிறேன். මේ මනුෂ්‍යයන්ව මම මුදව ගන්නට යනවා. அப்ப மீட்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? මේ මනුෂ්‍යයන්ව මුදව ගන්නට අවශ්‍ය නම් මොකද්ද කරන්න ඕනේ? என்னுடைய குமாரனை நான் இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும். මගේ පුත්‍රයව මේ ලෝකයට මම එවන්නට இந்த අවශ්‍යයි. சிருஷ்டிகள் எல்லாவற்றிலும் நாம் முதற்பலனாய் இருக்க வேண்டும் என்றால்
මේ සියලු මැවීමෙන් අපි ප්‍රථම ඵලයක්ව සිටින්න අවශ්‍ය නම් பாவத்தில் அழிந்திருக்கின்ற நாம் මේ පාපයේ මැරී සිටින නැත්නම් විනාශ වෙලා සිටින අපි மறுபடியும் அவருடைய வசனத்தின் மூலம் பிறக்க வேண்டும். නැවත උන්වහන්සේගේ වචනය කරනකොටගෙන ඉපදෙන්න අවශ්‍යයි. அப்ப அவருடைய வசனத்தில் நாம் பிறக்க வேண்டும் என்றால் උන්වහන්සේගේ වචනයෙන් අපි ඉපදෙන්න අවශ්‍යයි නම් அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும். උන්වහන්සේගේ පුත්‍රයන්ව මේ ලෝකයට එවන්න අවශ්‍යයි. யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரத்திற்கு சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். යෝවාන් 3 වෙනි පරිච්ඡේදයට අපි යමු. 3:16 நாம் சற்று வாசித்து பார்த்தால் 3:16 අපි කියවලා බැලුවොත් தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரிலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். මක්‍රිසාද දෙවියන් වහන්සේ ස්වකීය ඒකජාතක පුත්‍රයන්න් දෙන තරම් ලෝකයට ප්‍රේම කළසේක. එසේ කළේ උන්වහන්සේ කෙරෙහි අදහ ගන්න සෑමදෙනම විනාශ නොවි සදාකාල ජීවනය ලබන පිණිසය. தம்முடைய குமாரனை கொடுப்பதற்கும் கர்த்தர் அஞ்சவில்லை. තමන්ගේ පුත්‍රයන්ව එවන්ටත් උන්වහන්සේ මැලි වුණේ නැහැ. அவர் யோசிக்கவே இல்லை. උන්වහන්සේ කල්පනා කළේ නැහැ. நம் மீது கொண்ட அன்பின் விளைவாக අප කෙරෙහි තබූ ප්‍රේමය කරනකොටගෙන கர்த்தர் என்ன செய்றாரு? அவருடைய குமாரனை கொடுக்கின்றார். උන්වහන්සේ මොනවද කරන්නේ? උන්වහන්සේගේ පුත්‍රයන්ව දෙනවා. ஆனா சில சமயங்கள்ல நம்ம கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பை குறித்து சற்று சிந்தித்து பார்ப்போம். සමහර වෙලාවට අපි උන්වහන්සේ කෙරේ තබා තිබෙන ප්‍රේමය ගැන අපි පොඩ්ඩක් කල්පනා කරලා බලමු. நம்ம சில வேளை அதிகமாய் அவரை நேசிக்க மாட்டோம். අපි බොහෝ දුරට උන්වහන්සේට ප්‍රේම කරන්නේ නැහැ. நம்ம என்ன செய்வோம்? අපි මොනවද කරන්නේ? நம்முடைய சொந்த வேலைகளை சொந்த அலுவல்களை தான் அதிகமா நேசிப்போம். අපේ පෞද්ගලික වැඩ කටයුතු වලට තමයි අපි ගොඩක් ප්‍රේම ஆனா කරන්නේ. கர்த்தர் அப்படி கிடையாது. නමුත් ස්වාමින් වහන්සේ ආකාර නෙමෙයි. கர்த்தர் இந்த உலகத்தில் முதலாவது நம்மை தான் நேசிக்கின்றார். මේ ලෝකයේ ප්‍රථමයෙන් උන්වහන්සේ අපට තමයි ප්‍රේම කරන්නේ. நேசித்து நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். ප්‍රේම කරලා අප උදෙසා උන්වහන්සේ සියල්ලම කරන්න සූදානම්ව සිටිනවද? இந்த உலகத்தில் මේ ලෝකේ பாவம் செய்தது மனிதன். පාපය කළේ මනුෂ්‍යයා. இந்த பாவத்தில் இருக்கின்ற மனிதனை மீட்க வேண்டும் என்றால் මේ පාපයේ සිටිනා වූ මනුෂ්‍යව මුදව ගන්නට අවශ්‍ය නම් பாவமற்ற ஒரு மனிதன் பிறக்க வேண்டும். පාප රහිතව කෙනෙක් උපදින්න අවශ්‍යයි. இப்போ கடவுள் தன்னுடைய குமாரனை கொடுக்க போகிறார் என்று சொல்கின்ற பொழுது දෙවියන් වහන්සේ තමන්ගේ පුත්‍රයන්ව දෙන්න යනවා කියලා කියනකොට பாவம் நிறைந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனை அனுப்ப போகிறார். පාපේ පිරුණා වූ මේ ලෝකෙට උන්වහන්සේගේ පුත්‍රයාව වන්ට அது යනවා. மட்டுமல்ல, ඒ පමණක් ஒரு නෙවෙයි, ஸ்திரியின் வித்தின் மூலம் அவர் பிறக்க போகிறார். ඒක කන්‍යාව තුලින් උන්වහන්සේ උපදින්න යනවා. சில வேளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்காமல் அனுப்பி இருக்கலாம். ස්වාමින් වහන්සේට මෙහෙම කරන්න තිබුණා. ස්ත්‍රියක් කන්‍යාවකගේ මාර්ගයෙන් ඉපදෙන්නේ නැතුව උන්වහන්සේට වෙනම එවන්න තිබුණා. அப்படி அனுப்பி இருந்தால் அவர் எப்படி இருந்திருப்பார் என்றால் එහෙම එවලා තිබුණා නම් උන්වහන්සේ කොහොමද සිටින්න ඇත්තේ? மனிதன் என்ற வகையில் මනුෂ්‍යයා ගන්නකොට இந்த பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாம் எப்படி மகிமையின் அந்த வஸ்திரம் தரித்திருந்தானோ මේ පාපයට ප්‍රථමයෙන් මේ ආදාම් කොහොමද මේ මහිමේ වස්ත්‍රය පළඳ සිටියේ? அது போலவே இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் இருந்திருப்பார். ඒ ආකාරයෙන්ම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේත් මේ ලෝකයේ සිටින්න ඇති. அப்ப அவருடைய முகம் மனித முகத்தை போல் இருந்திருக்காது. උන්වහන්සේගේ මුහුණ ඇවිල්ලා මනුෂ්‍යයන්ගේ මුහුණ ආකාරයෙන් නැතුව ඇති. வித்தியாசமாய் அவர் இந்த பூமியில் இருந்திருப்பார். වෙනස් ආකාරයෙන් උන්වහන්සේ මේ ලෝකයේ සිටින්න ඇති. ஆனா கர்த்தர் அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தவில்லை. නමුත් උන්වහන්සේ වෙනස උන්වහන්සේ ඉපදෙව්වේ නැහැ. கர்த்தர் என்ன செய்றாரு? ස්වාමීන් වහන්සේ මොනවද කරේ? எப்படி பாவத்தின் விளைவாக மரணம் மனிதனை ஆண்டு கொண்டு இருக்கிறதோ පාපය කරනකොටගෙන මරණය මනුෂ්‍යව කොයි ආකාරයෙන්ද පාලනය කරන්නේ? அந்த மனிதனை போலவே இவரையும் அனுப்புகிறார். ඒ මනුෂ්‍ය ආකාරයෙන්ම උන්වහන්සේවත් උන්වහන්සේ මේ ලෝකෙට එවනවා. ஆனா அதுல இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? ඒකේ තියෙන එකම වෙනස මොකද්ද? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் ஒரு துளியேனும் பாவம் கிடையாது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ළඟ එක මාත්‍රයක්වත් පාපය නැහැ. சாபம் என்பது கிடையாது. ශාපය කියන එක නැහැ. ஆனா மனித குலத்தில் இதெல்லாம் இருக்குது. නමුත් මනුෂ්‍ය කුලයේ මේ සියල්ලම තිබෙනවා. அப்ப பாவமற்ற இவர் என்ன செய்ய போகிறார்? මේ පාපයේ රහිත උන්වහන්සේ මොනවද කරන්නට යන්නේ? பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டு சிலுவைக்கு போக போகிறார். පාපය උන්වහන්සේ මතටගෙන මේ කුරුසේ පත්වෙන්න යනවා. அப்போ நம்ம எல்லாருமே மனிதர்களாய் இந்த பூமியில் இருக்கிறோம். අපි සියලු දෙනාම මනුෂ්‍යයන් මේ ලෝකයේ සිටිනවා. மரணத்தை உடைய மனிதர்களாய் இருக்கிறோம். මරණයෙන් අයිති වූ මනුෂ්‍යයන්ව සිටිනවා. அப்ப ஒரு நாள் எல்லாருமே மரிக்கத்தான் போறோம். අපි සියලු දෙනාම දිනක මැරෙන්න තමයි යන්නේ. ஏன்? ඇයි? நம்முடைய பாவத்தின் விளைவாக பிரிவு என்பது இந்த சரீர பிரிவு, அதாவது மரணம் என்பது நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. මේ පාපය කරනකොටගෙන මේ ශරීරයේ වෙන්වීම නැත්තම් මේ මරණය කියන කොටස අපේව ආණ්ඩු කරනවා. இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருக்கின்ற பொழுது பாவமற்றவராய் இருந்தாலும் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ ශරීරයේ සිටිනකොට පාප රහිතව සිටියත් அவருக்குள் மரணம் இருக்கிறது. උන්වහන්සේ තුල මරණය තිබුණා. ஏன் இருக்கிறது? ඇයි තිබෙන්නේ? மாமிசத்தில் அவர் இருப்பதால் මාංශයෙන් උන්වහන්සේ සිටීම නිසා மரணம் இருக்கிறது.
இருக்கிறது, මරණය තියෙනවා. ஆனால் அதை நித்திய ஜீவனாய் மாற்றப் போவது அந்த கர்த்தாதி கர்த்தர். නමුත් ඒ සදාකාල ජීවනයක්ව වෙනස් කරන්නට යන්නේ ඒ ස්වාමීන් වහන්සේ. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதி, ඇයි කිව්වොත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ජීවනයේ දෙවිඳුන්. அவர் கர்த்தர். උන්වහන්සේ ස්වාමීන් වහන්සේ. அவருக்கு ஜீவனை கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். උන්වහන්සේට ජීවනය දෙන්නත් පුළුවන්, ගන්නත් පුළුවන්. ஆனா சரீரத்தில் மாமிசத்தில் இருக்கின்ற பொழுது, නමුත් මාංශයේ සිටින විට ஜீவனை கொடுப்பதற்காகவே இந்த பூமிக்கு அவர் வந்தார். ජීවනය දීම සඳහාම මේ ලෝකෙට උන්වහන්සේ ආවා. இறப்பதற்காகவே அவர் வந்தார். උන්වහන්සේ මරණය සඳහාම මේ ලෝකෙට ආවා. பாருங்க, இந்த தீர்மானத்தை பிதாவானவர் எடுக்கின்ற பொழுது මේ තීරණය පියාණන් වහන්සේ ගන්නකොට அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்க வேண்டும்? උන්වහන්සේගේ මානසිකත්වය කොයි ආකාරයෙන් තියෙන්නද? சாதாரணமா நம்முடைய பிள்ளைகளை எங்கேயாவது ஒரு தவறு நடக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம அனுப்புவோமா சும்மானாலும்? කොයි හරි වැරදි සිද්ධ වෙන ස්ථානයකට අපේ දරුවන්ව අපි නිකන් හරි යවයිද? எங்கேயாவது ஒரு தவறான பழக்க வழக்கங்களோடு இருக்கின்ற மனிதர்கள் மத்தியில் நம்ம அனுப்புவோமா? වැරදි චාරිත්‍ර පුරුදු තියෙන මනුෂ්‍යයන් අතරට අපේ දරුවන් අපි යවයිද? அனுப்ப மாட்டோம். අපි යවන්නේ නැහැ. அது மட்டும் இல்ல, ඒ පමණක් නෙමෙයි. அந்த மனிதர்களுக்குள் நிறைய நோய்கள் இருக்குது. ඒ මනුෂ්‍යයන් ළඟ බොහෝ රෝගයන් තියෙනවා. அந்த நோய்கள் இந்த பிள்ளைய பிடிச்சுக்கிட்டா ඒ රෝගයන් මේ ළමයාව අල්ලගත්තොත් கொஞ்ச நாள்லயே இவன் செத்து போயிடுவான். ටික කාලයකින් මෙහු මැරෙන්න යනවා. அவ்வளவு பாவப்பட்ட மக்கள் அவர்கள். එච්චර පාපිෂ්ඨයන් මේ ජනතාව. அப்படியாப்பட்ட இடத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம அனுப்புவோமா? ඒ වගේ ස්ථානයකට අපේ දරුවන්ව අපි යවයිද? அனுப்ப மாட்டோம். අපි යවන්නේ නැහැ. ஆனால் பிதாவானவர் அந்த தீர்மானத்தை எடுக்கிறார். නමුත් පියාණන් වහන්සේ ඒ තීරණය ගන්නවා. பாவம் என்ற நோய் மனிதனை பிடித்திருக்கிறது. පාපය කියන රෝගය මේ මනුෂ්‍යයන් අල්ලලා තියෙනවා. பிறக்கின்ற எல்லா மனிதனையும் அது வளைத்துக் கொள்கிறது. ඉපදෙන සියලුම මනුෂ්‍යයන් මේ අත්පත් කරගන්නවා. மாமிசத்தில் நாசியுள்ள எல்லா மனிதனின் மீதும் அந்த பாவம் என்ற சுமை இருக்கிறது. මේ පාපයේ මේ මාംශිකයේ හුස්ම තියෙන සියලුම මනුෂ්‍යයා තුල ඒ කාර්යය තියෙනවා. இவர்கள் மத்தியில் தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் அனுப்புகிறார். මේ මැදියට තමයි උන්වහන්සේ ඒකජාතක පුත්‍රයන්ව උන්වහන්සේ මේ ලෝකෙට அது වන්නේ. மட்டுமல்ல, ඒ පමණක් නෙමෙයි. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மேன்மைக்கும் மேலானவர். ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ සියලට වඩා උතුම්ව සිටිනවා. தேவதூதர்களுக்கெல்லாம் மேல இருக்கிறாரு. දේවදූතයන්ට වඩා ඉහළින් උන්වහන්සේ සිටිනවා. இப்போ எல்லாவற்றுக்கும் இவரை கீழ்ப்படுத்தி இவரை அனுப்ப வேண்டும். සියල්ලන්ටම උන්වහන්සේව යටත් කරලා උන්වහන්සේව වන්ට අවශ්‍යයි. எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படுத்தி සියල්ලන්ටම යටත් කරලා தேவதூதர்களுக்கும் சற்று குறைவாக இவரை அனுப்ப வேண்டும். දේවදූතයන්ටත් මදක් පහත්ව උන්වහන්සේව යවන්ට අවශ්‍යයි. இது எப்படி நான் சொல்கிறேன்? මේක කොහොමද මම කියන්නේ? மனிதர்கள் தேவதூதர்கள் என்று எடுக்கின்ற பொழுது මනුෂ්‍යයන්ව දේවදූතයන් කියලා අපි ගද්දී தேவதூதர்கள் நம்மை விட ஒரு படி மேலதான் இருக்கிறாங்க. දේවදූතයන් අපිට වඩා පඩියක් ඉහළින් තමයි සිටින්නේ. எந்த விதத்தில் அவர்கள் மேன்மை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள்? කොයි ආකාරයෙන්ද උන් උසස්ව සිටින්නේ? அவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது. ඔවුන්ට මරණය කියන කොටස නැහැ. ஏன்? ඇයි? அவர்கள் பாவமற்றவர்கள். ඔවුන් පාප රහිතව සිටිනවා. ஒரு கூட்டம் பாவம் செய்து மேட்டிமை அடைந்து விழுந்து போனாலும் එක් කොටසක් පාපය කරලා ඒ පාපය කරනකරගෙන වැටුණත් ஆனா இன்னொரு கூட்டம் கர்த்தரோடு இருக்கிறார்கள். තවත් කොටසක් ස්වාමින් වහන්සේ සමග සිටිනවා. அவர்களோடு மனிதர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ඔවුන් සමග මේ මනුෂ්‍යයන්ව සමාන කර බලද්දී மரணம் என்று எடுக்கின்ற பொழுது அவர்களை விட நாம் கீழே தான் இருக்கின்றோம். මරණය ගැන ගත්තොත් ඔවුන්ට වඩා අපි මදක් පහතින් තමයි இப்போ සිටින්නේ. மாம்சத்தில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவையும் அப்படிதான் கர்த்தர் அனுப்புறாரு. මේ මාංශයේ සිටින යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේවත් උන්වහන්සේ එහෙම තමයි වන්නේ. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவுடன் அவர் சொல்கிறார், ඒක තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ ලෝකෙට ආපු ගමන් උන්වහන්සේ කියන්නේ நான் சேவகம் கொல்லும்படி வராமல் சேவகம் செய்யும்படி நான் வந்திருக்கிறேன். මම සේවය கண்டனே, ගන්ට නෙමේ සේවය කිරීම සඳහා මම මේ ලෝකෙට ඇවිල්ලා තියෙනවා. நான் வேலை செய்யும்படி வந்திருக்கிறேன். මම වැඩ කරන පිණිස මේ ලෝකෙට ඇවිල්ලා அதனால තියෙන්නේ. தான் சீடர்களுடைய கால்களை எல்லாம் கழுவுறாரு. ඒක තමයි ගෝලයන්ගේ පාද උන්වහන්සේ සෝදන්නේ. நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் பாவத்தெல்லாம் மன்னிங்கங்கறாரு. ඔබගේ පාපයන් එකිනෙකාට ඔබ කමා වෙන්න කියලා කියනවා. நீங்க ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் அப்படின்றாரு. ඔබ එකිනෙකාට උදව් කරන්න කියලා කියනවා. உங்கள யாராவது பெரியவனா இருக்க விரும்பினா மற்றவர்களுக்கு நீங்கள் பணிந்து வேலை செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் பெரியவர்களாய் இருப்பீர்கள் அப்படின்றாரு. ඔබ කාට හරි නායකයෙක් වෙන්න නැත්නම් උසස් වෙන්න කැමති නම් ඔවුන්ට යටහත් වැඩ කරන්න. එතකොට ඔබ උසස්ව සිටී කියලා කියනවා. இந்த காரியம், இந்த சித்தம் என்பது ரொம்பவும் உயர்ந்தது. මේ කැමැත්ත නැත්නම් මේ කාරණේ කියන එක ඉතාමත් වැදගත්. ஏன்னா ඇයි? இவ்வளவு நாள் நீங்க பஸ்ல போய்கிட்டு இருந்தீங்கன்னா, මෙච්චර කල් ඔබ බස් එකේ ගමන් කරමින් සිටියා නම් நீங்க கார்ல போறது உங்களுக்கு சர்வசாதாரண விஷயம். ඔබට කාර් එක යන එක ඔබට සාමාන්‍ය දෙයක්. நீங்க என்ன சொல்லுவீங்க? ඔබ තවත් කියයි கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ස්වාමින් වහන්සේට ස්තුති වේවා. இத்தனை நாள் நான் பஸ்ல போய்கிட்டு இருந்தேன், මෙච්චර කල් මම බස් එකේ ගමන් කරා. ஆனா கர்த்தர் නමුත් ස්වාමින් වහන්සේ இன்னைக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பான
கார்ல போக வச்சிருக்கிறாரு. අද කෝටියක් වටිනා වූ කාර් එකකට මට යන්න සලස්සලා තිනවා. ஆனா 1 கோடி ரூபாய் பெறுமதியான கார்ல போய்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் නමුත් කෝටියක් වටිනා කාර් එකක ගමන් කරමින් සිටින මිනිහෙක් பஸ்ல போக வந்தா எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு? බස් එකේ යන්න සිද්ධ වුණොත් ඔහුට කොහොමද? எப்படி அந்த பஸ்ல உள்ளுக்கு ஏறி உட்கார்ந்து அந்த ஜன நெரிசல்ல போற நேரத்துல அவருக்கு எப்படி இருக்கும்? ඔහුට ඒ ජන සෙනග මැද්දේ වාඩි වෙලා අල්ලගෙන යනකොට කොහොමද ඔහුට? அவனுக்கு கஷ்டமா இருக்கும். ඔහුට අමාරු ඇති. முடியாது. ඔහුට අමාරුයි. ஏன்னா ඇයි කිව්වොත් இவன் நல்ல வசதியாய் போன ஒருவர் මොහු ඇවිල්ලා ඉතාමත් හොඳින් ගමන් කරපු පුද්ගලයෙක්. இப்போ ரொம்ப கொஞ்சம் கீழே போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. දැන් ටිකක් පහතින් ගමන් කරන්න පොඩ්ඩක් අමාරුයි මොහුට. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். ස්වාමින් වහන්සේත් ඒ ආකාරයෙන් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේත් ඒ ආකාරයෙන් තමයි. உயர்ந்த இடத்தில் இருந்தவர். උන්වහන්සේ උසස් ස්ථානයේ සිටියා වූ දෙවියන් அவரை இப்ப වහන්සේ. தாழ்மைக்கு அனுப்ப வேண்டும். උන්වහන්සේව දැන් යටහත් කමට එවන්න අවශ්‍යයි. எவ்வளவு கஷ்டம் என்பதை சிந்தித்து பாருங்கள். කොච්චර අමාරුවක්ද කියලා ඔබ කල්පනා කරලා බලන්න. மனிதனை உருவாக்கியது அவர். මනුෂ්‍යව නිර්මාණය කරේ උන්වහන්සේ. ஸ்திரியை உருவாக்கியது அவர். ස්ත්‍රියව නිර්මාණය කරේ උන්වහන්සේ. ஆனா ஸ்திரியினுடைய அந்த வயிற்றுக்குள்ளேயே போயிட்டு 9 மாதங்கள் இருந்து ஒரு பிள்ளையாகவே பிறக்க வேண்டும். නමුත් ඒ ස්ත්‍රියගේ කුස තුළටම ගිහිල්ලා මාස 9ක් වෙලා ඉඳලා දරුවෙක්ව උපදින්න ඕනේ. தன்னால் உருவாக்கப்பட்ட மனிதனின் மூலமே தான் உருவாகி வர வேண்டும் இந்த பூமிக்கு. තමා විසින් නිර්මාණය කළපු මනුෂ්‍යයා තුළටම ගිහිල්ලා මේ ලෝකෙට එන්න අවශ්‍යව තිබෙනවා. எவ்வளவு கஷ்டம் என்பதை சிந்தித்து பாருங்கள். කොච්චර අමාරුවක්ද කියලා ඔබ කල්පනා කරලා බලන්න. அந்த அளவிற்கு தேவன் தன்னை தாழ்த்தினார். ඒ තරමට උන්වහන්සේ පහත් කළා. தாழ்த்தியது மாத்திரமல்ல, පහත් කිරීම පමණක් නෙමෙයි. பிதாவானவர் இதை செய்யும்படிக்கு தன்னுடைய இருதயத்தில் சித்தம் கொண்டார். පියාණන් වහන්සේ මේ කිරීම සඳහා උන්වහන්සේගේ සිත තුළ උන්වහන්සේ කැමැත්ත උපදවා ගත්තා. அவர் தீர்மானித்தார். උන්වහන්සේ තීරණය කළා. ஏன்னா இந்த மனிதர்களை நான் மீட்க வேண்டும். ඇයි මේ ජනතාව මම මුදව ගන්නට අවශ්‍යයි. இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் எனக்கு முதல் பலனாய் இருக்க வேண்டும். මේ ජනතාව මට නාඹුල් ඵල විශේෂයක් මේ ලෝකේ සිටින්න අවශ්‍යයි. முதல் பலனாய் இருக்க வேண்டும் என்றால் මේ ප්‍රථම ඵලයක් මොවුන් සිටින්න අවශ්‍ය නම් என்னுடைய குமாரனை நான் இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும். මාගේ පුත්‍රයන්ව මම මේ ලෝකෙට එවන්න අවශ්‍යයි. என்னுடைய குமாரனை அனுப்பி මාගේ පුත්‍රයන්ව මේ ලෝකෙට එවලා இவர்களை முதற் பலனாய் நான் மீட்டுக் கொள்ள வேண்டும். මොවුන් ප්‍රථම ඵලයක් ලෙස මම මුදව ගන්නට අවශ්‍යව තිබෙන්නේ. கர்த்தர் அவரை அனுப்பி ස්වාමින් වහන්සේ උන්වහන්සේ වෙවලා மனிதனை மீட்க போகிறார். මේ මනුෂ්‍යයන්ව මුදව ගන්නට යනවා. சிந்தித்து பாருங்கள். ඔබ කල්පනා කරලා බලන්න. கர்த்தருடைய தீர்மானம் எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்ததாய் இருக்கிறது என்று. උන්වහන්සේගේ තීරණය කොයි ආකාරයෙන් උසස්ව තිබෙනවද කියලා ඔබ කල්පනා කරලා බලන්න. கர்த்தர் தீர்மானம் எடுக்கிறார். ස්වාමින් වහන්සේ තීරණයක් இந்த ගන්නවා. உலகத்துல எனக்கு மனிதர்கள் தான் முக்கியம். මේ ලෝකේ මනුෂ්‍යයන් තමයි මට වැදගත්. இவர்கள் தான் என்னுடைய முதற் பலனாய் இருக்க வேண்டும். මොවුන් තමයි මගේ ප්‍රථම ඵලයක්ව තිබෙන්න ඕනේ. ஆகவே என்னுடைய குமாரனை நான் அனுப்புகிறேன். එම නිසා මගේ පුත්‍රයාව මම මේ ලෝකෙට එවනවා. இதுதான் கர்த்தருடைய முதலாவது தீர்மானம். මේක තමයි උන්වහන්සේගේ ප්‍රථම තීරණය. இப்போ இதை குறித்து எபிரேயர் புஸ்தகத்தில் பேசுகிற பொழுது මේ ගැන අපි හෙබ්‍රෙව් පොතේ කතා කරද්දී இரண்டாவது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். හෙබ්‍රෙව් දෙවන පරිච්ඡේදයට යමු. இதுல 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். මේ 8වෙනි පදයේ ඉඳලා මම කියවන්නම්. சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவருக்கு பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவர்களாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ඔබ සියල්ලම ඔහුගේ පාදවලට යටත් කළසේකයි කීය එසේය. උන්වහන්සේ සියල්ල ඔහුට යටත් කළ බැවින් කිසිවක් යටත් නොකොට හැරියේ නැත. එහෙත් දැන් සියල්ල ඔහුට යටත් කර තිබෙන බව තවම අපට නොපෙනේ. නමුත් දෙවියන් වහන්සේගේ කරුණාවෙන් සියල්ලන් උදෙසා මරණය විඳින පිණිස දේවදූතයන්ට වඩා මදක් පහත් කරනු ලැබුවා වූ උන්වහන්සේ එනම් යේසුස් වහන්සේ මරණය විඳ නිසා තේජස සහ ගෞරවය නැමැති ඔටුන්න පැලඳගෙන සිටින බව අපට පෙනේ. பிதாவின் சித்தத்தின்படியே පියාණන් වහන්සේගේ කැමැත්ත ලෙසම இயேசு கிறிஸ்து தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராய் இந்த பூமிக்கு வருகிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දේවදූතයන්ට වඩා මදක් පහත් මේ ලෝකයට ආවා. அவர் என்ன செய்கிறார்? උන්වහන්සේ මොනවද කරේ? ஜனங்களை மீட்பதற்காக මේ ජනතාව මුදවා ගැනීම සඳහා சற்று சிறியவர் ஆக்கப்படுவதையும் ஒரு பெரிய பொருளாய் எண்ணாமல் அவர் வருகிறார். මදක් පහත් කිරීම පවා උන්වහන්සේ ලොකුවට ගණන් ගන්නේ නැතුව මේ ලෝකෙට එනවා. இப்போ அடுத்த வசனம் சொல்கிறது 10வது வசனம். ඊළඟ 10 වෙනි පදයේ කියනවා ஏனென்றால் நமக்காகவும் நம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையின் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாய் இருந்தது. කුමකින්ද යමෙකු නිසාත් යමෙකු කරන කොට ගෙනත් සියල්ල පවත්නේද ඒ තනන් වහන්සේ විසින් බොහෝ පුත්‍රයන් තේජසට ගෙන යන කල
ඔවුන්ගේ ගැලවීමේ කර්තෘන් වහන්සේ දුක් විඳීම කරන කොටගෙන සම්පූර්ණ කරන්නට යුතු වූයේය. இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? ස්වාමීන් වහන්සේ මොනවද කරන්නේ? கிறிஸ்து இயேசுவை கொண்டு அநேகரை தம்முடைய பிள்ளைகளாக்கும் படிக்கு ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ කරන කොටගෙන බොහෝ දෙනා Tamanගේ දරුවන් වන පිණිස கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராய் இந்த பூமிக்கு அனுப்புகிறார். දෙව් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව දේවදූතයන්ට වඩා මදක් පහත් මේ ලෝකෙට එවනවා. ஏன் மனிதன் தேவ தூதர்களிலும் சற்று சிறியவனாய் இருக்கிறான்? ඇයි මනුෂ්‍යයා මදක් දේවදූතයන්ට වඩා පහත්ව සිටින්නේ? ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாவம், ඇයි කිව්වොත් ඔහු තුළ තිබෙනා වූ ඒ පාපය, அந்த பாவத்தின் விளைவாய் வந்த அந்த மரணம், ඒ පාපේ කරන කොටගෙන ඒ ආවා වූ ඒ මරණය නිසා இந்த மரணத்தின் மூலம் தான் அவன் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் இருக்கின்றானே ஒழிய ඒ මරණය කරන කොටගෙන තමයි දේවදූතයන්ට වඩා මදක් පහත්ව සිටින්නේ මිසක வேற எந்த விதத்திலும் கிடையாது. වෙන කිසිම දෙයකින් නෙමෙයි. ஆனால் இயேசு கிறிஸ்துவை அந்த சற்று சிறிய வகையில் தான் அனுப்புகிறார். නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඒ ආකාර පහත්ව තමයි උන්වහන්සේ මේ ලෝකෙට එවන්නේ. சிலருக்கு கேள்வி இருக்குது, ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்க வேண்டும்? සමහර අයට ප්‍රශ්නයක් තියෙනවා, ඇයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කන්‍යාවකගේ මාර්ගයෙන් මේ ලෝකෙට එන්න අවශ්‍ය? ஏன் வானத்திலிருந்து குதிச்சிருக்கலாமே? ඇයි අහසේ ඉඳලා උන්වහන්සේට බහින්න තිබුණානේ? அவர் அப்படியே இறங்கி வந்திருக்கலாமே? එහෙම බහැලා එන්න තිබුණානේ அவர் උන්වහන්සේට. சர்வ வல்லமை உள்ளவராச்சே, උන්වහන්සේ සල්ව බලධාරී දෙවියන් වහන්සේනේ. இறங்கி இருக்கலாமே. උන්වහන්සේට බහින්න තිබුණානේ. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி செய்யல. නමුත් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේම කරේ නෑ. அதற்கு காரணம், ඒකට හේතුව තමයි அப்படி இறங்கி வந்திருந்தால் එහෙම බහැලා ඇවිල්ලා තිබුණා නම් ஒரு மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க முடியாது. එක මිනිසෙකු දෙසා තමන්ගේ ජීවනය දෙන්න බෑ. மனித குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க முடியாது. මේ මනුෂ්‍ය කුලය සඳහා උන්වහන්සේගේ ජීවිතය දෙන්න බැරි වෙනවා. ஆனா மனிதன் எப்படி பிறக்கின்றானோ මනුෂ්‍යයා කොහොමද ඉපදින්නේ? அதே விதமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார். ඒ ආකාරයෙන්ම උන්වහන්සේ මේ ලෝකෙට එනවා. ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்கிறார். ඒක කන්‍යාවකගේ කුසේ උන්වහන්සේ උපදිනවා. பாவமற்றவராய் பிறக்கிறார். පාපේ රහිතව උන්වහන්සේ උපදිනවා. சாதாரண மனிதனைப் போல இருக்கிறார். සාමාන්‍ය මනුෂ්‍යයෙකු උන්වහන්සේ ජීවත් වෙනවා. வாழ்ந்து நமக்காக மரித்து மறுபடியும் உயிரோடு எழுந்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இன்றும் பரலோகத்தில் இருக்கிறார். උන්වහන්සේ ජීවත් වෙලා අපොදිසා මැරිලා නැවත උන්වහන්සේ ජීවත් වෙලා උන්වහන්සේ ස්වර්ගයේ අද දවසේ ජීවත් වෙමින් සිටිනවා. அவர் என்ன செய்திருக்கிறார்? උන්වහන්සේ මොනවද කරලා තියෙන්නේ? நமக்கு அவருடைய வசனத்தின் மூலம் மறுபடியும் பிறக்கும் ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். අපිට උන්වහන්සේගේ වචනය කරනකොටගෙන නැවත ඉපදීමේ කරුණාව අනුග්‍රහය උන්වහන්සේ දීලා இப்போ තියෙනවා. யோவான் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். දැන් යෝවාන් පළවෙනි පරිච්ඡේදයට අපි යමු. இங்க நம்ம 11வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். අපි මේ 11 වෙනි පදයේ ඉඳලා කියවන්න යනවා. அவர் நமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். උන්වහන්සේ ස්වකීය ස්ථානවලට ආසේක ස්වකීයයෝ උන්වහන්සේ පිළි නොගත්තෝය. නමුත් යම් පමණ දෙනෙක් උන්වහන්සේ පිළිගත්තෝද එනම් උන්වහන්සේගේ නාමය කෙරේ අදහ ගන්නෝද ඔවුන්ට දෙවියන් වහන්සේගේ දරුවන් වෙන්න උන්වහන්සේ බලය දුන්සේක. இப்போ என்ன சொல்கிறார் இந்த இடத்தில்? දැන් මොනවද කියන්නේ මෙම ස්ථානයේ? அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கின்ற அனைவருமே கர்த்தருடைய பிள்ளைகளாகும் ஸ்லாக்கியத்தை வைத்திருக்கிறார். උන්වහන්සේ කෙරේ අදහිම තබන සියලු දෙනාටම උන්වහන්සේගේ දරුවන් වෙන්න උන්වහන්සේගේ කරුණාව තබා இப்போ அடுத்த තිබෙනවා. வசனத்தை பாருங்கள். ඊළඟ පදේ අපි බලමු. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ඔහු ලේන්වත් මාංශයේ කැමැත්තෙන්වත් මනුෂ්‍යයාගේ කැමැත්තෙන්වත් නොව දෙවියන් වහන්සේගෙන් උපන්නෝය. 14வது வசனம். 14 වෙනි පදය. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. තවද වාක්‍යයන්ෝ මාංශවත් වී කරුණාවෙන්ද සත්‍යෙන්ද පූර්ණව අප අතරෙහි වාසය කළසේක පියාණන් වහන්සේ වෙතින් වූ ඒකජාතක පුත්‍රයන්න් වහන්සේගේ මහිමය වැනි උන්වහන්සේගේ මහිමය දුටිමව. இயேசு கிறிஸ்து இந்த மாமிசத்தில் வந்து යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මේ මාංශයෙන් ඇවිල්ලා அவர் என்ன செய்தார்? நம்மை மீட்டுக் கொண்டார். උන්වහන්සේ ඇවිල්ලා අපිව මුදවගත්තා. இந்த வார்த்தை மாமிசம் ஆகியது. මේ වචනය මාංශය බවට පරිවර්තනය වුණා කියලා කියනවා. ආමේන්. இந்த வசனம் மாமிசம் ஆகியது. මේ වචනය මාංශවත් වුණා කියලා இப்ப இதற்கு කියනවා. முதல் வசனம் சொல்கிறது. මීට කලින් වචනය කියනවා 13 13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ඔහු ලේන්වත් මාංශයේ කැමැත්තෙන්වත් මනුෂ්‍යයාගේ කැමැත්තෙන්වත් නොව දෙවියන් වහන්සේගෙන් උපන්නෝය. அப்ப கர்த்தர் தம்முடைய குமாரனை அனுப்புவதற்கு சித்தம் கொள்வது எதற்காக? එතකොට ස්වාමින් වහන්සේ තමන්ගේ පුත්‍රයාණන් එවන්ට කැමැති වෙන්නේ කුමක් සඳහාද? அவர் வார்த்தையானவர்
வார்த்தையானவர் උන්වහන්සේ වචනයව සිටිනවා. அந்த வார்த்தையானவர் இந்த பூமிக்கு வந்தவுடன் ඒ වාක්‍යano මේ ලෝකෙට ආපු ගමන් அவர் மாமிசமாகி උන්වහන්සේ මාංශවත් වී அவர் என்ன செய்ய போகிறார்? நமக்காக சிலுவைக்கு சென்று උන්වහන්සේ අපෝදසා කුරුසියට ගමන් කරලා நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை விலக்க போகிறார். ඒ විවස්ථාවෙන් ශාපයෙන් අපිව ඉවත් කරගන්න යනවා. மீட்பது மாத்திரமல்ல, ඒ මිදීම පමණක් නෙමෙයි நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகும் படிக்கான ஸ்லாக்கியத்தையும் கொடுக்கிறார். අපි ස්වාමින් වහන්සේගේ දරුවන් වන පිණිස උන්වහන්සේගේ කරුණාව අනුග්‍රහයත් අපිට දුන්නා. இப்போ இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? දැන් මේ ස්වාමින් වහන්සේගේ දරුවන් කොහොමද සිටින්නේ? இவர்கள் மாமிச சித்தத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, මොවුන් මාංශයේ කැමැත්තෙන් ඉපදිච්ච අය නෙමෙයි. ஒரு மனிதனுடைய சித்தத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, මේ මනුෂ්‍යයන්ගේ කැමැත්තෙන් ඉපදිච්ච අය නෙමෙයි. கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் பிறந்தவர்கள். දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් ඉපදුන අය. இப்போ கவனிங்க நல்லா. දැන් හොඳට ඔබ අවධානය යොමු කරන්න. 13வது வசனத்தோடு சம்பந்தப்படுத்தி 14வது வசனத்தையும் கவனியுங்கள். 13 වෙනි පදයට සමග සම්බන්ධ කරලා 14 වෙනි පදේ බලන්න. இந்த வார்த்தை மாமிசமாகி. මේ වාක්‍යano මාංශවත් වී. எத்தனை பேருக்கு விளங்குது? කී දෙනෙක්ට තේරෙනවද? ஆமென். ආමේන්. எல்லாரும் சொல்லுங்க. සියලු දෙනාම පවසන්ට. இந்த வார்த்தை මේ වචනය மாமிசமாகி. මාංශවත් වී. ஆமென். ආමේන්. இப்போ நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව සිටින්න අවශ්‍යයි නම් கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும். ස්වාමින් වහන්සේගේ වචනය ඔබ තුල තිබෙන්න ඕනේ. இப்போ மறுபடியும் பிறந்த மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்னவென்றால் නැවත ඉපදුනා වූ මනුෂ්‍යයට තියෙන ලකුණ නම් வார்த்தை அவனுடைய இருதயத்திற்குள் இருக்க வேண்டும். වචනය ඔහුගේ සිත තුල තිබෙන්න இப்போ ඕනේ. இந்த வார்த்தை அவனுக்குள் இருக்கின்ற பொழுது என்ன நடக்குது? මේ වචනය මොහුගේ සිත තුල තිබෙනකොට මොනවද සිද්ධ වෙන්නේ? இந்த வார்த்தை மாமிசமாகி. මේ වචනය මාංශවත් වී. அப்போ நீங்க உங்களுடைய மாமிசம், இந்த மாமிசம் வார்த்தையாக முடியுமா? මේ ඔබගේ මාංශය වචනයක් වෙන්න පුළුවන්ද? முடியுமா? முடியாது. පුළුවන්ද බැරිද? முடியும். පුළුවන්. இந்த மாமிசம் இந்த உலகத்திற்குரியது. මේ මාංශය මේ ලෝකෙට අයිතිව තිබෙනවා. இது பாவத்தின் விளைவாக ஒரு நாள் சாகத்தான் போகிறது. මේ පාපය කරනකොටගෙන දිනක මැරෙන්න තමයි යන්නේ. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி கிடையாது. නමුත් දෙවියන් වහන්සේගේ දරුවන් එහෙම නෙමෙයි. எப்படின்னா කොහොමද කිව්වොත් வார்த்தை மாமிசமாகி. මේ වචනය මාංශවත් වෙලා. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை நம் மூலம் பேசப்படுகிற பொழுது, நாம் அந்த வார்த்தையை தியானிக்கின்ற பொழுது, இந்த மாமிசம் என்ன நடக்கின்றது? வார்த்தையின் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு வார்த்தை இந்த மாமிசமாய் மாறிவிடும். අප තුළ තිබෙන්නා වූ මේ වචනය අපි බලද්දී නැත්නම් ඒ වචනේ මෙනෙහි කරද්දී මේ මාංශය තුල තිබෙන්නා වූ මේ වචනය අප තුළ වචනය අප තුළ මාංශයට බවට පරිවර්තනය වෙන්න යනවා. ஏன் வசனம் மாமிசமாகி? ඇයි මේ වචනය මාංශවත් වෙනවා කියලා කියන්නේ? இதுல இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. මෙම ස්ථානයේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගැන සඳහන් කරලා තිබෙනවා. என்னன்னா அந்த வார்த்தையானவர் ஆதியிலே இருந்தார். මේ වාක්‍යano මේ පටන් ගැනීමේ සිටියා. இதுல தான் முதலாவது வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று முதலாவது வசனமே சொல்கிறது. ඒක තමයි මේ පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේම කියන්නේ පටන් ගැනීමේදී වාක්‍යano සිරිසේක වාක්‍යano දෙවියන් වහන්සේ හා සමග සිරිසේක වාක්‍යano දෙවියන් වහන්සේව සිරිසේක කියලා කියන්නේ. அப்போ இந்த வார்த்தை நமக்குள் இருந்தால் මේ වචනය අප තුළ තිබෙනවා නම් இந்த மாமிசம் මේ මාංශය அந்த வார்த்தையின் மூலம் வழி நடத்தப்படும். ඒ වචනය කරනකොටගෙන මෙහෙවනු ලබනවා. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற நேரத்துல நம்ம ஒரு மனிதனுடைய சித்தத்தின் படி தான் பிறந்தோம். මේ ලෝකයේ සිටිනකොට අපි මනුෂ්‍යයන්ගේ කැමැත්තෙන් තමයි අපි ඉපදුනේ. ஆமாவா இல்லையா? එහෙමද නැද්ද? ரத்தத்தின் மூலமும் රුධිරය කරනකොටගෙනත් ஒரு மனிதனுடைய சித்தத்தின் மூலமும் தான் இந்த உலகத்தில் பிறந்தோம். එක මනුෂ්‍යයේ කැමැත්තෙන් කරනකොටගෙන තමයි අපි මේ ලෝකෙ ඉපදුනේ. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படியாப்பட்டவர்கள் கிடையாது என்று வேதம் சொல்கிறது. නමුත් දෙවියන් වහන්සේගේ දරුවන් ඒ ආකාරයෙන් නොවේ කියලා මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றவர்கள், ක්‍රිස්තුස් වහන්සේව විශ්වාස කරන අය வார்த்தையின் மூலம் மறுபடியும் பிறந்தவர்கள். වචනය කරනකොටගෙන නැවත ඉපදුන අයව அப்போ සිටිනවා. அந்த மாமிசம் எப்படி இருக்கிறது? දැන් ඒ මාංශය කොයි ආකාරයෙන්ද තිබෙන්නේ? வார்த்தை மாமிசமாகி இருக்கிறது. ඒ වචනය මාංශවත් වෙලා තිබෙනවා. அதனால தான் கிறிஸ்தவர்கள் பாவம் செய்ய முடியாது. ඒක තමයි ක්‍රිස්තියානි අයට පාපය කරන්නට බැරි. பாவம் செய்தாலும் அவர்கள் பாவத்தில் இருந்து தப்புவதற்கான வழி கர்த்தருடைய வசனம். පාපය කළත් පාපයෙන් බේරෙන්න තිබෙනා වූ එකම මාර්ගය උන්වහන්සේගේ වචනය. ஏன் வசனம் அதிகமாய் போக போக ඒ කිව්වොත් වචනය අධිකව යන්ට வசனம் மாமிசமாகி. ඒ වචනය මාංශවත් වී. கர்த்தருடைய வசனம் என்னைக்காவது பாவம் செய்யுமா? උන්වහන්සේගේ වචනය කවදා හරි පව් කරයිද?
කරයිද? கர்த்தருடைய வசனம் என்னைக்காவது பொய் சொல்லுமா? උන්වහන්සේගේ වචනේ කවදා හරි බොරු කියයිද? கர்த்தருடைய வசனம் யாருக்காவது தீங்கு விளைவிக்குமா? උන්වහන්සේගේ වචනේ කාට හරි නපුරක් කරයිද? செய்யாது. කරන්නේ නැහැ. அது போலவே அந்த மனிதனும் மாறி விடுவான். ඒ ආකාරයෙන් මේ මනුෂ්‍යයත් වෙනස් වෙනවා කියලා කියනවා. மற்றவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்வான். අන්න අය උදෙසා සියල්ල මොහු කරනවා. இப்படியாப்பட்டவன் தான் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றவன். මේ ආකාරයේ කෙනා තමයි උන්වහන්සේගේ දරුවන්ව සිටින පුද්ගලයා. அப்போ அங்க யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே தேவன் சொல்கின்ற பொழுது அவருடைய சித்தத்தின்படி வார்த்தையின்படி மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுவது என்றால் என்ன? ඒ යාකෝබ 1:18 වෙනි පරිච්ඡේදය උන්වහන්සේ තුල නැවත උපදවනවා කියන එක මොනවද? வார்த்தையின்படி மறுபடியும் பிறப்பதென்றால் என்ன? වචනය කරනකොටගෙන නැවත උපදිනවා කියන එක මොනවද இந்த තේරුම? வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். මේ වචනය අප තුල තිබෙන්න ඕනේ. இந்த வார்த்தையை அதிகமாய் தியானிக்க මේ වචනය අධිකව අපි මෙනෙහි කරන්න நம்முடைய இந்த மாமிசம் இந்த வசனத்தின் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு வார்த்தை மாமிசமாய் மாறிவிடும். අපේ මාංශයේ මේ වචනය කරනකොටගෙන පිරිසුදු වෙලා මේ වචනය මාංශවත් වෙනවා කියලා කියනවා. அப்போ வார்த்தை ரொம்ப முக்கியம். එතකොට වචනය ඉතාමත් වැදගත්. வார்த்தையின் மூலம் நாம் எப்படி ஜெனிப்பிக்கப்படுகிறோம்? මේ වචනය කරනකොටගෙන කොහොමද අපි නැවත උපදින්න යන්නේ? எப்படினா இந்த வார்த்தையை தியானிப்பது. කොහොමද කිව්වොත් මේ වචනේ මෙනෙහි කිරීම කරනකොටගෙන கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுப்பார்கள். ස්වාමීන් වහන්සේගේ දරුවන් හැම වෙලාවෙම උන්වහන්සේගේ වචනට ඇහුම්කන් දෙනවා. அவர்கள் அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவார்கள். අපි ඔවුන්ගේ ජීවිතය ඔවුන් ඒක පාවිච්චි කරනවා. அதை நடைமுறைப்படுத்துகிற பொழுது என்ன நடக்க போகிறது? ඒක ක්‍රියාවට නම් වෙනකොට මොනවද සිද්ධ වෙන්නේ? நம்முடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாய் மாறிவிடும். අපේ ජීවිතය එහෙම් පිටින්ම වෙනස් වෙන්න යනවා. முந்தி பாவம் செய்தவர் இப்ப பாவம் செய்ய மாட்டார். ඉස්සර පව් කරන පුද්ගලයා දැන් පාපය කරන්නේ ஏன் නැහැ. பாவம் செய்ய மாட்டார்? ඇයි පව් කරන්නේ නැත්තේ? ஏன்னா கடவுளுடைய வசனம் இப்போ நமக்குள் மாமிசமாகி இருக்கிறது. උන්වහන්සේගේ වචනය අප තුළ දැන් මාංශවත් වෙලා තිබෙනවා. அப்போ இந்த மாமிசத்தில் இருக்கிற பாவங்கள் என்ன செய்கிறது? මේ මාංශයේ තිබෙන පාපයට දැන් මොනවද වෙන්නේ? இது நம்மை விட்டு விலகி ஓடி வருகிறது. මේ අපෙන් ඉවත් වෙන්න යනවා. எப்படி? කොහොමද? கர்த்தருடைய வசனம் இதற்குள் போக 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 இந்த மாமிசம் சுத்திகரிக்கப்படுகிறது. ස්වාමින් වහන්සේගේ වචනය මේ තුළට ගමන් කරන්නට මේ මාංශය සුද්ධවත් වෙනවා. சுத்தமாகுகிற பொழுது මේ සුද්ධ වෙනකොට நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பது மாத்திரமல்ல, අපි ස්වාමින් වහන්සේගේ දරුවන්ව සිටීම පමණක් නෙමෙයි, கர்த்தருடைய செயல்களை இந்த பூமியில் காண்பிப்பவர்களாய் நாம் இருப்போம். උන්වහන්සේගේ ක්‍රියාවන් මේ ලෝකේ පෙන්වන්නව සිටිනවා අපි මේ ලෝකේ. கலாத்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு சற்று திருப்பிக் கொள்வோம். ගලාති 4 වෙනි පදයට අපි යමු. இந்த இடத்துல ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிறது. මෙම ස්ථානයේ ශුද්ධාත්මයන් වහන්සේ ගැන සඳහන් කරනවා. எப்படி சொல்லப்படுகிறது என்றால், කොහොමද සඳහන් කරන්නේ? நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற பொழுது අපි ස්වාමින් වහන්සේගේ දරුවන්ව සිටිනකොට பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயலாற்றுகிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ අප තුල ක්‍රියා වෙනවා. 4வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ගලාති 4 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදයේ ඉඳලා අපි කියවමු. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். නමුත් කාලය සම්පූර්ණ කළ දෙවියන් වහන්සේ ස්ත්‍රියකගෙන් උපන්නා වූද විවස්ථාව යටතේ උපන්නා වූද තමන් පුත්‍රයන්න් වහන්සේ වූසේක. එසේ කළේ අප විසින් පුත්‍රකම ලබන පිණිස උන්වහන්සේ විසින් විවස්ථාව යටතෙහි උවන් මුදා ගැනීමටය. அப்போ இந்த இடத்துல இந்த வசனம் என்ன சொல்கிறது? මස්ථානයේ මේ වචනේ මොනවද සඳහන් කරන්නේ? நாம் கர்த்தருடைய சுவிகார புத்திரர்களாய் இருக்கிறோம். අපි උන්වහන්සේගේ පුත්‍රයන්ව සිටිනවා. புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். මේ පුත්‍රකම අපි ලබා තිබෙනවා. கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ස්වාමින් වහන්සේ මොනවද කරලා තියෙන්නේ? நம்மை தேவன் விலைக்கிரயம் கொடுத்து மீட்டிருக்கிறார். උන්වහන්සේ අපිට අනර්ග උන්වහන්සේගේ කරුණාව කරනකොටගෙන අපිව මුදවලා තිබෙනවා. அவர் என்ன செய்திருக்கிறார்? தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். උන්වහන්සේ මොනවද කළා තියෙන්නේ? උන්වහන්සේගේ පුත්‍රයන්ගේ රුධිරය වගුරවලා අපිව මුදවගෙන තිබෙනවා. இப்போ அவருடைய பிள்ளைகள் என்கின்ற பொழுது උන්වහන්සේගේ දරුවන් කියලා අපි බලද්දී இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මය අප තුළ තිබෙනවා. அதனால தான் சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ඒක තමයි ගෝලයන්ට උන්වහන්සේ කියන්නේ, நான் போகிறது நல்லது. මම යන එක හොඳයි. ஏன்னா நான் போனால் தேற்றளவாளன்
வருவார். ඇයි කිව්වොත් මම ගියොත් සැනසිලිකාරයන් වහන්සේ එනවා. தேற்றரவாளன் எங்க இருக்கிறாரு? සැනසිලිකාරයන් වහන්සේ කොහෙද සිටින්නේ? எனக்குள்ள இருக்கிறாரு. මා තුල සිටිනවා. அவரை நான் இப்பொழுது நான் போனால் உங்களுக்கு கொடுத்து விட்டு செல்ல முடியும். මම ගියොත් උන්වහන්සේව ඔබට ලබා දීලා මට යන්න පුළුවන්. இப்ப பிதாவானவர் என்ன சொல்கிறார்? පියාණන් වහන්සේ මොනවද කියන්නේ? இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் அவரே வைக்கின்றார். මේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ අප තුළම තිබෙනවා. அப்போ இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? මේ ආත්මයන් වහන්සේ මොනවද කරන්නේ? நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சுவிகர புத்திரர்கள் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறார். අපි දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාණන් නැත්නම් පුත්‍රකම ලැබීම කරනකොටගෙන ලකුණ පිණිස උන්වහන්සේ ඒ ලකුණක්ව සිටිනවා. அப்போ வார்த்தை எங்க இருக்கிறது? එතකොට වචනේ කොහෙද තිබෙන්නේ? நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. අපගේ සිත තුළ තිබෙනවා. வார்த்தை எங்க இருக்கிறதோ මේ වචනේ කොහෙද තිබෙන්නේ? பரிசுத்த ஆவியானவரும் அந்த இடத்தில் இருப்பார். ශුද්ධාත්මයන් වහන්සේත් එම ස්ථානයේ සිටිනවා. இயேசு கிறிஸ்துவும் வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறார்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේත් වචනයත් එකව ඒකාකාරයෙන් සිටිනවා. இயேசு கிறிஸ்துவும் ஆவியானவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේත් ආත්මයන් වහන්සේත් එකක්ව සිටිනවා. அதனால தான் இந்த இடத்துல இந்த வசனம் 6வது வசனம் கலாத்தியர் 4:6 தெளிவாய் சொல்கிறது, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கின்றபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ගලාතිය 4:6 වෙනි පදයේ කියනවා, තවද නුඹලා පුත්‍රයන්ව සිටින බැවින් අබ්බා පියාණෙනි කියා හඬගසන්නා වූ තමන් පුත්‍රයන්ගේ ආත්මය දෙවියන් වහන්සේ අප සිත්වලට එවුසේක. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுப்பதற்காக குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார். අබ්බා පියාණෙනි කියලා හඬගසනව තමන් පුත්‍රයන්ගේ ආත්මය දෙවියන් වහන්සේ ඔබගේ සිත්වල තබා තිබෙනවා කියලා அப்ப කියනවා. குமாரனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இந்த பூமியில் ஒன்றாய் இருந்தார்கள். එතකොට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේත් මේ ශුද්ධාත්මයන් වහන්සේගේ ආත්මයත් මේ ලෝකේ එකක්ව සිටියා. இப்பொழுதும் அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். දැනුත් ඔවුන් ඒකාකාරීව සිටිනවා. எப்படி ஒன்றாய் இருக்கிறார்கள்? කොහොමද එක්ව සිටින්නේ? இந்த வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றோடு ஒன்று செயல்கிற பொழுது මේ වචනය ශුද්ධාත්මයන් වහන්සේත් එකට එක සම්බන්ධ වෙනකොට நமக்குள் அவர்கள் இருக்கிறார்கள். අප තුල ඔවුන් සිටිනවා. ஆமென். ආමෙන්. எத்தனை பேருக்கு விளங்குது? කී දෙනෙක්ට තේරෙනවද මේක? எப்படின்னா කොහොමද කිව්වොත් இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේත් වචනයත් එකයි. இந்த வசனத்தை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது මේ වචනය ඔබ පාවිච්චි කරනකොට அந்த வசனம் எங்க இருக்குது? ඒ වචනය කොහෙද තිබෙන්නේ? உங்களோட இருதயத்துல இருக்குது. ඔබගේ සිත් තුළ තිබෙන්නේ. உங்க இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் என்றால் ඔබගේ සිත් තුළ උන්වහන්සේගේ වචනය තිබෙනවා නම් இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. යේසුස් වහන්සේත් වචනයත් එකයි. அப்போ இயேசு உங்களுடைய இருதயத்திற்குள் இருக்கிறார். එතකොට යේසුස් වහන්සේ ඔබගේ සිත් තුළ සිටිනවා. இயேசுவுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ශුද්ධාත්මයන් වහන්සේ සිටිනවා. அப்போ இயேசுவினுடைய வார்த்தைகள் உங்களுக்குள் இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்திற்குள் இருக்கிறார். එතකොට යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ වචනය ඔබ තුළ තිබෙනකොට ශුද්ධාත්මයන් වහන්සේත් ඔබ තුළ සිටිනවා. இப்போ நீங்க எத்தனை பேரு? දැන් ඔබ කී දෙනෙක්? 3 பேர் நீங்கள். 3 දෙනෙක්. எப்படின்னா කොහොමද කිව්වොත් குமாரனானவர் வார்த்தையின் அடிப்படையில் உங்களுக்குள் இருக்கிறார். පුත්‍රයන්න් වහන්සේ වචනය කරනකොටගෙන ඔබ තුළ සිටිනවා. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தை இருப்பதால் அவரும் உங்களுக்குள் இருக்கிறார். ඒ වචනය තිබීම කරනකොටගෙන ශුද්ධාත්මයන් වහන්සේත් ඔබ තුළ සිටිනවා. இதுதான் வார்த்தையின் மூலம் ஜெனிப்பித்தேன் என்பதற்கான அர்த்தம். මේක තමයි වචනය තුලින් ඉපදීවීම කියන එකේ තේරුම. எதற்காக வார்த்தையின் மூலம் தம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார் கர்த்தர்? ඇයි ස්වාමින් වහන්සේ වචනය කරනකොටගෙන තමන්ගේ දරුවන්ව නැවත උපදවලා තිබෙන්නේ? இந்த முழு படைப்புகளிலும் அவர்கள் முதற்பலனாய் இருக்க வேண்டும். මේ සියලු මැවීමෙන් ඔවුන් ප්‍රථම ඵලයක්ව සිටින්න ඕනි කියලා. அவர்கள் முதற்பலனாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியில் வைத்திருக்கிறார். අපි ඒ මනුෂ්‍ය ප්‍රථම ඵලයක්ව තිබීම කරනකොට අවශ්‍ය නිසා උන්වහන්සේගේ වචනය අප මැද්දේ උන්වහන්සේ තබා තිබෙනවා. பழைய உடன்படிக்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ඒ පැරණි ගිවිසුම ඔබ ආරම්භ බැලුවොත් அவர் ஒரு சில நேரம் பரிசுத்த ஆவியானவர் யார்கிட்டயாவது ஒருத்தர்ட்ட வந்து பேசுவார். ශුද්ධාත්මයන් වහන්සේ කාත් එක්ක හරි ඇවිල්ලා කතා ஒரு කරනවා. தீர்க்கதரிசி கிட்ட பேசுவாரு. අනාගත වක්තෘ කෙනෙක් ළඟට ඇවිල්ලා කතා யாராவது කරනවා. விசேஷமான ஒரு மனுஷன்ட்ட பேசுவாரு. කවුරුහරි විශේෂිත වූ මිනිහෙක් ළඟට ඇවිල්ලා කතා කරනවා. பேசிட்டு அவர் டக்குன்னு போயிடுவாரு. කතා කරලා උන්වහන්සේ යනවා. திரும்ப அவரை பார்க்கிறது அபூர்வமாய் இருக்கும். නැවත උන්වහන්සේව දකින්න ඉතාමත් කලාතුරකින් තමයි හම්බෙන්න වෙන්නේ. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை எப்படி மேன்மையுள்ளதாய் இருக்கிறது? නමුත් මේ අලුත් ගිවිසුම කොයි ආකාරවද තිබෙන්නේ? கர்த்தருடைய வசனம் நம்ம கையிலேயே இருக்குது. උන්වහන්සේගේ වචනය අපේ අතේම තිබෙනවා. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயங்களிலே இருக்கிறார்.
ශුද්ධාත්මයන් වහන්සේ මේ වචනය කරනකොටගෙන අපේ සිත් තුළ සිටිනවා. நம்மளோட ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். අපේ සියලු දෙනාගේම සිත් තුළ ශුද්ධාත්මයන් වහන්සේ සිටිනවා. கர்த்தருடைய வசனத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும். උන්වහන්සේගේ වචනය අරන් අපි පාවිච්චි කරන්න ඕනේ. வாசிக்க வேண்டும். අපි කියවන්න අවශ්‍ය தியானிக்க වෙනවා. வேண்டும். අපි මෙනෙහි කරන්න ඕනේ. சூழ்நிலைகளில் இந்த வசனம் அந்த சூழ்நிலையை குறித்து என்ன சொல்கிறதோ அதை பேச வேண்டும். ඒ අවස්ථාවනුකූලව මේ වචනේ ඒ අවස්ථාවට මොනවද කතා කරන්න කියලා අපි බලන්න ඕනේ. இந்த வசனம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்கு விடுதலை உண்டு. මේ වචනය කුමන ස්ථානයේද තිබෙන්නේ මේ ස්ථානයේ නිදහස තිබෙනවා. இந்த வசனத்தை பேசுகிற ஒவ்வொரு சமயத்திலும் பரிசுத்த ஆவியானவர் செயலாற்ற ஆரம்பிப்பார். මේ වචනේ කතා කරන හැම මොහොතම ශුද්ධාත්මයන් වහන්සේ ක්‍රියාත්මක වෙනවා. ஏன் பரிசுத்த ஆவியானவர் செயலாற்ற ஆரம்பிப்பார்? ඇයි ශුද්ධාත්මයන් වහන්සේ ක්‍රියාත්මක වෙන්නේ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கு. ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව මහිමයට පත් කිරීම සඳහා. ஏன்? ඇයි? ஏன்னா அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து அவர் மரித்து உயிர்த்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ඇයි කිව්වොත් උන්වහන්සේ අප දෙසා මේ ලෝකෙට ඇවිල්ලා මරණයට පත් වෙලා උන්වහන්සේ අපිට නැවත ජීවනය දීලා තියෙනවා. ஆகவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். එම නිසා මේක ඔබේ සිත් තුළ තියාගන්න. முதலாவது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ප්‍රථමයෙන් ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව සිටිනවා. எப்படி பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள்? කොයි ආකාරයෙන්ද දරුවන්ව සිටින්නේ? வசனத்தின் மூலம் கர்த்தர் மறுபடியும் நம்மை பிறக்க செய்திருக்கிறார். වචනය කරනකොටගෙන නැවත උන්වහන්සේ අපිව උපදවලා තිබෙනවා. எப்படி வசனத்தை கொண்டு? කොහොමද වචනය කරනකොටගෙන? இயேசு கிறிஸ்துவும் வசனமும் ஒன்று. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේත් වචනයත් එකයි. அப்போ அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சமயத்திலும் ඒ වචනය අපේ සිත් තුළ තිබෙන හැම මොහොතකම இந்த வார்த்தை மாமிசமாகி, මේ වචනය මාංශවත් වී நான் மாமிசம் தான், මම මාංශය තමයි இந்த கர்த்தருடைய வசனத்தின் மூலம் நிறைக்கப்படுகின்ற பொழுது මේ දෙවියන් වහන්සේගේ වචනය කරනකොටගෙන මම පූර්ණ කරනු ලැබෙනවට පස්සේ இந்த மாமிசம், இந்த மாமிசத்தின் பாவ இயல்புகள் அனைத்தும் விலகி வசனம் மாமிசமாய் இருக்கும். මේ මාංශයේ තිබෙනා වූ සියලුම පාපයන් ඉවත් වෙලා මේ වචනය නැවත මාංශවත් වෙනවා. அதுதான் நான். ඒ තමයි මම. இப்போ இந்த மாமிசம் என்ன? දැන් මේ මාංශය මොනවද තිබෙන්නේ? கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்க வேண்டும். ස්වාමින් වහන්සේගේ වචනයම තිබෙන්න අවශ්‍යයි. ஆனா சில சமயங்கள்ல அப்படி இருக்கிறது இல்ல. නමුත් සමහර අවස්ථාවල එහෙම සිටියේ නැහැ. எப்படி இருக்குன்னா, කොහොමද තිබෙන්නේ? கொஞ்சம் பாவம் செய்வோம், ටිකක් පව් කරනවා. அதுக்கப்புறம் வந்து திரும்ப கடவுளோட வசனத்தை பார்ப்போம். නැවත ඇවිල්ලා උන්වහන්සේගේ වචනේ බලනවා. இது எப்படின்னா ரெண்டு பக்கமும் போற மாதிரி. මේක කොහොමද බැලුවොත් දෙපැත්තටම යනවා වගේ. அப்படி இருக்க கூடாது. එහෙම සිටින්න හොඳ නැහැ. பாவம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஜெபித்து கர்த்தருடைய உதவியை பெற்றுக்கொண்டு அதை விட்டுவிட வேண்டும். පාපයේ තිබුණොත් ශුද්ධාත්මයන් වහන්සේගේ අනුග්‍රහය ඇතිව ඒක අපි අත්හරින්න ඕනි. ஒரு மனிதன் வாழ்வடைய வேண்டும் என்றால் එක මිනිසෙක් ජීවත් වෙන්න අවශ්‍ය නම් அவன் முதலாவது தன்னுடைய பாவத்தை விட்டுவிட வேண்டும். ප්‍රථමයෙන් ඔහු තමාගේ පාපය අත්හරින්න අවශ්‍ය තිබෙනවා. பாவத்தை விட வேண்டும் என்றால் මේ පාපය අත්හරින්න අවශ්‍යයි නම් கர்த்தருடைய வசனம் ரொம்ப முக்கியம். දෙවියන් වහන්සේගේ වචනේ ඉතාමත් වැදගත්. சிலருக்கு என்ன பிரச்சனைனா, பாவத்தை, இந்த மாமிசத்துல இருக்கிற பாவத்தை என்னால மேற்கொள்ள முடியலையே, සමහර අයට තියෙන ප්‍රශ්නය තමයි මේ මාංශයේ තියෙන පාපය මට ජය ගන්න බෑ. இந்த ரத்தத்துல இருக்கிற அந்த பாவத்தை என்னால நீக்க முடியலையே, මේ රුධිරයේ තියෙන පාපය මට ජය ගන්න බැරිව තිබෙනවා. ஆனால் அதிலிருந்து வெற்றி கொள்ள முடியும். නමුත් ඒන් ජය ගන්න පුළුවන්. எப்படின்னா, කොහොමද කිව්වොත් இந்த கர்த்தருடைய வசனம், මේ දෙවියන් වහන්සේගේ වචනය இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க இது என்ன நடக்கும்? මේ වචනේ මෙනෙහි කරන්න මොනවද සිද්ධ இது වෙන්නේ? நம்முடைய இரத்த நாளங்களுக்குள்ளாம் செல்ல ஆரம்பிக்கும். මේ අපේ රුධිර වාහිනිය තුලට ගමන් කරන්න පටන් ගන්නවා. பாவத்தை நம்மை விட்டு அகற்றும். පාපය අපෙන් ඉවත් කරන්න පටන් ගන්නවා. எபிரேயர் புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். හෙබ්‍රෙව් 4 වෙනි පරිච්ඡේදයට අපි ටිකක් යමු. இதுல 12வது வசனத்தை சற்று வாசித்து பாருங்கள். මෙහි 12 වෙනි පදය බලමු. මක්නිසාද දෙවියන් වහන්සේගේ වචනේ ජීවමානය බලවත්ය. කොයිම දෙමුහත් කඩුවකටත් වඩා තියුණුය. ප්‍රාණය හා ආත්මයද සන්ධි හා ඇට මිදුණුද වෙන් කරන තරමට කාවදින්නේය. සිතේ සිතුවිලිද අදහස්ද විමසන්නේය. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாயும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தருடைய வசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. මෙම ස්ථානයේ ස්වාමින් වහන්සේගේ වචනය ගැන සඳහන් වෙලා இது තිබෙනවා. எந்த அளவிற்கு வல்லமை உள்ளது என்பதை குறித்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. මේ කොයි ආකාරයේ බලවත්ව තිබෙනවද කියන එක මෙම ස්ථානයේ පෙන්වනවා. முதலாவது இந்த வசனம் சொல்கிறது, ප්‍රථමයෙන් මේ වචනය කියනවා தேவனுடைய வார்த்தையானது දෙවියන් වහන්සේගේ වචනය ஜீவனும் ජීවමානය வல்லமையும் බලවත්ය உள்ளதாய் இருக்கிறது. ඇතුව තිබෙනවා. அதாவது முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து ஜீவன் இருக்கிறது. ප්‍රථමයෙන් ස්වාමින් වහන්සේගේ වචනට ඇවිල්ලා ජීවනයක් තිබෙනවා. ஜீவன் இல்லாத வார்த்தை கிடையாது இந்த வார்த்தை. ජීවනය රහිත වචනයක් නෙමෙයි මේ වචනය. அடுத்தது வல்லமை உள்ளது. ඊළඟ බලවත්
அதாவது ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ளது. එක කාරණයක් සම්පූර්ණ කරන්නට බලවත්ව තිබෙනවා. சிலர்கிட்ட பாருங்க සමහර අය ළඟ බලන්න வார்த்தை இருக்கும், වචනේ තිබෙනවා. அந்த வார்த்தையில எந்த ஜீவனும் இருக்காது. ඒ වචනේ කිසිම ජීවනයක් නැහැ. பேசுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க. කතා කරනවා නමුත් ඒක කරන්නේ ஆனா නැහැ. இந்த வார்த்தை அப்படியாப்பட்டது கிடையாது. නමුත් මේ වචනේ ඒ ආකාරයෙන් නෙවෙයි இதுக்கு තිබෙන්නේ. ஜீவன் இருக்கிறது, මේට ජීවනයේ තිබෙනවා, வல்லமை இருக்கிறது. බලයක් තිබෙනවා. இப்ப அடுத்து சொல்லப்படுகிறது, ඊට පස්සේ සඳහන් කරනවා இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் කොයිම දෙමුවහත් කඩුවකටත් වඩා கருக்கானதாயும் තියුණුය, ஆத்துமாவையும் ප්‍රාණය, ஆவியையும் ආත්මයද, கணுக்களையும் සන්ධි, ஊனையும் ඇටමිදුනුද, பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. වෙන් කරන තරමට කවදින්නේය, සිතේ සිතුවිලිද අදහස්ද විමසන්නේය. முதலாவது இந்த வசனம் என்ன செய்யும்? ප්‍රථමයෙන් මේ වචනේ මොනවද කරන්නේ? நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் வேறு பிரிக்கும். අපේ ආත්මයත් ප්‍රාණයත් වෙන් කරනවා. அடுத்து மிச்சம் இருக்கிறது என்னது? ඊට පස්සේ ඉතුරුව තිබෙන්නේ මොනවද? சரீரம். මේ ශරීරය. இந்த சரீரத்தை குத்தி මේ ශරීරයට ඇනලා என்ன செய்ய போகுது? මොනවද කරන්නට යන්නේ? ஊனை, உருக்கை எல்லாவற்றையும் அப்படியே வகையறுக்க போகிறது. සන්ධි හා ඇටමිදුණු එහෙම් පිටිම වෙන් කරන්නට යනවා. ஏன்னா ඇයි කිව්වොත් இந்த மாமிசத்தில் தான் பாவம் இருக்கிறது. මේ මාංශයේ තමයි මේ පාපය තිබෙන්නේ. சிலர்கிட்ட நீங்க பாவம் செய்யறவங்கள்ட்ட கேட்டு பாத்தீங்கன்னா පාපය කරන අයගෙන් ඔබ අහලා බැලුවොත් அவங்க ஏதாவது ஒரு பாவத்தை செய்வாங்களா இருந்தா ඔබ මොනවා හරි පාපයක් කරනවා නම් அந்த நேரம் அந்த நாள் வருகிற பொழுது அவர்களால் இருக்கவே முடியாது. ඒ දවස ඒ වේලාව වෙනකොට ඔවුන්ට ඉන්න බෑ. ஒவ்வொரு பயணமும் தன்னோட மனதை கொண்டு சொல்லுவாங்க, ඔවුන් හැම වෙලාවෙම ඔවුන්ගේ සිත කරනකොටගෙන ඔවුන් කියනවා இனி நான் செய்ய மாட்டேன், இது නැවත මම මේක කරන්නේ නැහැ. திரும்ப என் வாழ்நாள்ல செய்யவே மாட்டேன். මගේ ජීවිත කාලේ මම මේක කරන්නේ නැහැ. ஆனா அந்த சமயம் வர்ற நேரத்துல செஞ்சிருவாங்க. නමුත් ඒ වෙලාව වෙනකොට ඔවුන් කරනවා. கேட்டா சொல்லுவாங்க, ඇහුවොත් කියනවා எப்படியாவது நிப்பாட்ட தான் பாக்குறேன், என்னால முடியல. කොහොම හරි නවත්තන්න තමයි බලන්නේ නමුත් මට මේක කරන්න බෑ. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? නමුත් ස්වාමින් වහන්සේගේ වචනේ මොනවද කියන්නේ? முதலாவது ஆவியையும் ஆத்துமாவையும் வேறு பிரித்து விடும். ප්‍රථමයෙන් ආත්මයත් ප්‍රාණයත් වෙන් කරනවා. பிரிச்சிட்டு වෙන් කරලා இப்ப மாமிசம் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். දැන් ඉතිරිව තිබෙන්නේ මාංශය විතරයි. இதுல ஊனுல இருந்து உருக்கு வரைக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் பூந்து போயிடும். මේ සන්ධි හා ඇටමිදුන ඇතුලේ සියල්ලම තුලින්ම ගමන් කරනවා. ஏன் அதுக்குள்ள எல்லாம் பூந்து போகுது? ඇයි ඒ තුලින් ගමන් කරන්නේ? சில பரம்பரை அழகுகள் வர்றதே மனிதனுடைய இந்த எலும்புல தான் வரும். බොහෝ පරම්පරාගත සමහර සම්බන්ධකම් එන්නේ මේ ඇටමිදුන වලින් තමයි. அப்பா பாவம் செய்யறவரா இருந்தா மகனும் செய்வான். තාත්තා ඇවිල්ලා පාපය කරන කෙනෙක් නම් පුතත් ඇවිල්ලා ඒක කරනවා. அதே பாவத்தை செய்வாரு. ඒ පාපයම කරනවා ඔහු. அதனால தான் நூலை போல சேலை, தாயை போல புள்ளன்னு சொல்லுவாங்க. ඒක තමයි නූල් ආකාරයෙන් රෙදි අම්මා වගේ ළමයි කියලා කියන්නේ. ஏன்? ඇයි? அந்த அம்மா கிட்ட இருக்க குண இயல்புகள் எல்லாமே போயிரும் அங்க. ඒ අම්මා ළඟ තිබෙන ගුණ යහපත්කම් සියල්ල ඒ තුලට ගමන් කරනවා. ஆனா கர்த்தருடைய வசனம் எப்படியாப்பட்டதுன்னா, නමුත් ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කොයි ආකාරයෙන්ද තිබෙන්නේ? வந்த உடனே வெட்டிரும். ආපු ගමන් ප්‍රථමයෙන් වෙන් කරනවා. வெட்டிட்டு தான் ஓடும். அதுக்கப்புறம் කපල තමයි අතරින් ඊට පස්සේ. அதனால தான் அது கருக்குள்ள பட்டயம். ඒක තමයි දෙමුහත් කඩුවක් කියලා කියන්නේ. முதலாவது அந்த சம்மதத்தை ஒரே வெட்டா வெட்டிடும். ප්‍රථමයෙන් මේ සම්බන්ධකම ඉවත් කරනවා කපලා. வெட்டிட்டு කපලා ஊனு உருக்கு எல்லாத்துக்குள்ளேயும் இது பூந்து போயிடும். ඒ සන්ධි ඇටමිදුණු සියල්ල තුලින්ම ගමන් කරනවා. அங்க எல்லாம் இருக்கிற அந்த பாவத்தின் எண்ணங்கள், அந்த சாபம் எல்லாவற்றையும் அது ஒதுக்கி தள்ளும். ඒ තුල තිබෙනා වූ ශාපේ නැත්නම් මේ පාපයේ සිතුවිලි සියල්ලම ඒවා ඉවත් කරනවා. எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு සියල්ලම ඉවත් කරලා பிதாவுக்கு පියාණන් වහන්සේට குமாரர்களாய் குமாரத்திகளாய் இந்த வசனம் மாற்றும். පුත්‍රයන්ව දූවරුන්ව සිටින්න මේ වචනේ වෙනස් කරන්නට යනවා. அதனால தான் கர்த்தர் என்ன செய்றாரு? ඒක තමයි ස්වාමීන් වහන්සේ මොනවද කරන්නේ? வசனத்தால் மறுபடியும் ஜெனிப்பிக்க செய்கிறார். මේ වචනේ තුලින් නැවත ඉපදෙන්න සලස්වන්නේ. மறுபடியும் பிறக்க செய்கிறார். නැවත උපදින්න සලස්වන්නේ. அப்படி பிறக்கின்ற பொழுது என்ன நடந்துருது? එහෙම ඉපදෙනකොට මොනවද සිද්ධ වෙන්නේ? பாவத்திற்கு நாம் மரித்து පාපයට අපි මැරිලා நீதிக்கு பிழைத்திருப்போம். අපි ධර්මිෂ්ඨකමට ජීවත් වෙනවා. நீதிக்கு பிழைத்திருப்பதால் මේ ධර්මිෂ්ඨකමට අපි ජීවත්ව සිටින නිසා நீதியை செய்ய ஆரம்பிப்போம். අපි ධර්මිෂ්ඨකම කරන්න පටන් ගන්නවා. நான் நீதிமானாய் இருப்பதால் நீதி செய்ய ஆரம்பிக்கின்றேன். මම ධර්මිෂ්ඨව සිටින නිසා මම ධර්මිෂ්ඨකම කරනවා. கிறிஸ்தவத்திற்கும் உலகத்துக்கும் இதுதான் பெரிய ஒரு வித்தியாசம். ක්‍රිස්තියානි මනුෂ්‍යයටයි මේ ලෝකයටයි තියෙන වෙනස මේක තමයි. உலகம் என்ன செய்கிறது? ලෝකේ මොනවද කරන්නේ? நீதிமான் ஆகுவதற்கு அவர்கள் நீதி செய்ய முயற்சி செய்கிறார்கள். ධර්මිෂ්ඨ වෙන පිණිස උන්
ධර්මිෂ්ඨකම් කරන්න උත්සාහ කරනවා. ஆனால் கிறிஸ்தவன் නමුත් ක්‍රිස්තියානි පුද්ගලයා அவன் நீதிமானாய் இருப்பதால் அவன் நீதி செய்கிறான். ඔහු ධර්මිෂ්ඨව සිටින නිසා ඔහු ධර්මිෂ්ඨකම් அவன் කරනවා. அவன் பாவம் செய்ய மாட்டான். ඔහු පාපය කරන්නේ නැහැ. பாவம்ங்கிற எண்ணம் இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது வந்தாலும் පාපය මේ ලෝකයේ සිටිනකොට මේ පාපයේ සිතුවිල්ල ආවත් அதை மேற்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு மேற்கொண்டு ஜெயித்து ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி சென்று கொண்டே இருப்பான். උන්වහන්සේගේ වචනය කරනකොටගෙන ඒ ජයගෙන දිනපතා ගමන් කරමින් සිටිනවා. கவனியுங்கள், අවධානයෙන් බලන්න. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதால் கடவுளுக்கு பிள்ளையாய் இருப்பதால் அவனுக்கு பாவம் என்கிற உணர்வே வராது அப்படின்னு கிடையாது. කෙනෙක් දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් සිටින නිසා පාපයේ සිතුවිල්ලම ඔහුට එන්නේ නැහැ කියලා කියනව නෙමෙයි. வரும். එනවා. ஆனால் அதை மேற்கொள்வான் அவன். නමුත් ඒන් ජය ගන්නවා ඔහු. அவன் வெற்றி சிறந்து முன்னோக்கி போய்கிட்டே இருப்பான். ඔහු ජයග්‍රහණීව ඉදිරියට ගමන් කරමින්ම සිටිනවා. ஏன்னா ඇයි කිව්වොත් கர்த்தருடைய வசனத்தின் மூலம் அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறான். ස්වාමින් වහන්සේගේ වචනය කරනකොටගෙන ඔහු නැවත ඉපදිලා සිටිනවා. ஆகவே இந்த நாள்ல வீட்டுக்கு போற நேரத்துல உங்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். අද දවසේ ගෙදර යනකොට ඔබ ගැන ඔබ කල්පනා කරලා நீங்கள் බලන්න. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව සිටිනවා. தேவனுடைய பிள்ளைகள் என்றால் දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව සිටිනවා නම් பாவத்தை விட்டு ஒதுங்கி පාපයෙන් ඔබ ඉවත් වෙලා கர்த்தருடைய வசனத்தை அனுதினமும் பயன்படுத்தி දෙවියන් ස්වාමින් වහන්සේගේ වචනය ඔබ දිනපතා පාවිච්චි කරලා இதன் அடிப்படையில் நீங்கள் வாழ பழகுங்கள். මේ යටතේ ඔබ ජීවත් වෙන්න ඉගෙන ගන්න අවශ්‍යයි.